ஒரு நாள் தங்களுடைய நண்பர்களோடு பிக்னிக் போய் கற்பை இழந்தவங்க உண்டு. ஒரு நாள், ஒன் டே. ஒரு நாள் தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து குடித்து வாழ்க்கை முழுவதும் குடிகாரர்களாய் மாறினவர்கள் உண்டு. ஒரு நாள் ஊர் சுற்றி பார்க்க போய் தன்னுடைய சரித்திரத்தில் அதுக்கப்புறம் எந்த பேரிலும் வராதவள் யாக்கோபினுடைய மகள். அதனால தான் யாரோட போகிறோம், யார் நம்முடைய நண்பர்கள், இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய அடையாளம். நீங்கள் எந்த ரூமில் போய் தங்க போகிறீங்க, நீங்கள் யாரோட இருக்க போகிறீங்க. உன் நண்பனை சொல்லு, ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் இயேசுவோடு இருந்தீங்கன்னா இயேசுவை போல மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோட இருக்கிறதுக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். அதனால தான் பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது அவர் ரட்சிப்பை பெறுறதுக்கு ஒரு தகுதி அங்கே பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ எதை விலகணும்? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? விலகித்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். என்ன சந்ததி? மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம விலகினாத்தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? காப்பாற்றி கொள்ள முடியும். ஏன்னா இந்த சந்ததி என்ன சந்ததி? மாறுபாடான சந்ததி. நம்ம வாழ்கிற இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க? மாறுபாடானவங்க. எப்படிப்பட்டவங்க? நல்லா கவனிச்சிங்களா? நம்ம எல்லாரும் என்னென்ன ஜெபமோ பண்ணுறோம். தாவீது ராஜா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி 2 சங்கீதத்தில் வருது. அப்பொழுது உங்களுடைய குமாரர் ஓங்கி வளருகிற விருட்ச கன்று, வளர்ச்சியும் இருக்கும், கனியும் இருக்கும். அப்போ ஏரியாவில் பார்க்கும்போது அவன் எப்படி வளர்ந்துருப்பான்? ஓங்கி வளர்ந்துருப்பான். நம்ம விசுவாசி பிள்ளைங்க அந்நிய மாறுபாடான சந்ததியோடு குடும்பத்தினர் இணைஞ்சிருக்கனால ஓங்கி வளராம அந்த தெருவில் இருக்கவன் ஓங்கி வளர்ந்து இவன் குறைச்சு வளர்ந்துருக்கான். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் மாறுபாடான சந்ததியோடு எப்படி இருக்கீங்க? நாங்கள் எப்படி இருக்கோம்? ஒருத்தனையும் காணோம். உங்களை பார்த்தா தான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ்னா. ஏதோ 4 பைபிள் கையில் வச்சுருக்கவனை பார்த்தா தான் எனக்கு சொந்தக்காரன். வேறு யாரும் எனக்கு தெரியாது. மாமாவும் மச்சாவும் சித்தப்பாவும் சித்தியும் ஒன்றும் தெரியாது. அப்போ எப்படி வளரலாம்? உங்கள் பிள்ளைகள், குமாரத்திகள், அந்த ஆர்டிஸ்டெல்லாம் தீட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி மாறுவாங்க. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? இவ்விதமான சீரங்க தான் இருக்கு. சீரனை ஏதோ நடிச்சிட்டு இருக்கான். போயிட்டு பாத்தியா கார் நிப்பாட்டியிருக்கான், பாத்தியா பைக் வாங்கி கொடுத்துருக்கான், பாத்தியா. அது சீரல்ல. அந்நிய புத்திரன் காப்பாற்றப்படும் போது தேவன் நமக்கு தர்றாருல, அது பேர் தான் என்னது? சீர். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். சில நபர்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும். ஏன்னா சில டெரர் பர்சன் இருப்பாங்க, அன்புங்கிற பேரில் ஊற்றி கொடுத்துருவான். சில நபர்கள் பார்த்துருக்கீங்களா? அவனோட போனாலே நம்ம தப்பு செய்வோம். காலேஜ் படிக்கும்போது சில நபர்களோட போனாலே எங்கேயாவது கொண்டு போயிடுவான். கேட்டால் சொல்லுவான், இவ்வளோதான் நம்ம மச்சான், இவ்வளோதான் நம்ம அன்பான்பான். எப்படி சொல்லுவான்? இவ்வளோதான், இது கூட செய்ய மாட்டியா, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்பான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவன் என்ன கொடுப்பான் போல. கடைசியில் இவ்வளோ சொல்கிறானே. ஒரு கிளாஸ் பிராந்திக்கு இவ்வளோ பேச்சு வரும். ஒரு கிளாஸ் பிராந்திக்கு உயிர் பேச்செல்லாம் வரும். அதனால தான் சங்கீதம் 1 தாவீது சொல்கிறார், யார் எழுதுனதுனே இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறார், துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில் நிற்க. வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இடத்த தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். தெரியுமா? இவங்க வேலைக்கு போகிறதே நண்பர்களோட பின்னாடி போகிறதுக்கு தான். வேலைக்கு முன்னாடி நான் எங்கே இருக்க போகிறேங்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். நல்ல பெற்றோர்கள் பிள்ளையை கொண்டு போய் ஏதோ கலிசடை கூட்டத்தில் விட்டுருவானா, மாதம் காசு அனுப்புனா போதும்னு விட்டுருவானா? சொல்லுங்கள், விட்டுற முடியுமா? பிள்ளை அல்லவா, அப்படி விட்டுற முடியுமா? அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்,
ஏன்னா கெட்ட நண்பர்கள் நம்ம என்ன செய்வாங்க? தீட்டுப்படும். உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? நீங்கள் உங்கள் நண்பர்களோடு உயிர்த்தெழுதலை பற்றி கேவலமாக பேசுனதாக, ஆமாம் என்னடா உயிர்த்தெழுதல், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு 1 Corinthians 15 எழுதுறாரு. உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சபைக்குள்ளே இருக்கவனே பேசியிருக்கான். அப்போ அதனால தான் அந்த 1 Corinthians 15 அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இதுக்காக போய் எபேசுவில் துஷ்ட மிருகத்தோடு போராடினேன். உள்ளுக்குள்ளே இருக்கான். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எப்போ தவறான சிநேகத்தை உடையவர்களாக இருக்கீங்களோ அன்னைக்கு உங்கள் உழைப்பை, உங்கள் பிரயாசத்தை, உங்கள் கஷ்டத்தை, உங்களுடைய எல்லாத்துடைய நன்மையை நீங்கள் இழப்பீங்க. ஆனால் எப்போ இந்த துன்மார்க்கரையும் பரியாசக்காரனையும் பாவிகளையும் தள்ளுறீங்களோ நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அந்த சங்கீதம் உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும்ல? அப்போ தாவீது ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இந்த 3 காரியத்தை செய்கிறவனால பைபிள் தியானத்தில் இருக்க முடியாது, பைபிளை கை கொள்ள முடியாது, முடியவே முடியாது. இந்த 3 காரியத்தை தள்ளாமல் ஒருத்தர் வேதத்தை கை கொள்ளணும்னு நினச்சா சாத்தியம் இல்லை. அதை அவனை தீட்டுப்படுத்தும். அதனால தான் தானியேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடினான். ஏன் ஆயிரக்கணக்கான யூத வாலிபர்கள் போன அந்த பாபிலோன் தலைநகரத்தில் ஒரு 4 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா மீதி யாரும் ஒன்று சேர மாட்டான். மீதி எல்லாரும் தங்களை என்ன படுத்திட்டாங்க? தீட்டுப்படுத்திட்டான். தீட்டுப்படுத்தினவன் தீட்டுப்படுத்தாதோட இணைய மாட்டான். நம்ம வண்டவாளம்லாம் என்ன ஆயிரும்? தண்டவாளம் ஆயிரும். நம்ம வண்டவாளம் அதனால தான் சரட்டுன்னு காணாமல் போயிடுவான். நம்ம காரியம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனால் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறவன் அவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்குன்னே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட இருப்பான். தானியேல் தான் பெர்ஃபெக்ட் மேன். ஆனால் அவன் சேர்த்துக்கிட்ட இந்த 3 பேரும் சேர்ந்த 3 பேரும் பெரிய உயர்வுக்கு சாத்தியக்காரர்களாக மாறிட்டாங்க. காரணம் அந்த 3 பேரும் அந்த பரிசுத்தத்தை விரும்பினதுனால அந்த 3 பேரும் அப்படி சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை சாத்தியமாக்கணும்னா முதல்ல ஆண்டவரோட சேரணும். 2வது அப்படி பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களோடு நீங்கள் சேரணும். அப்போ தான் அதை சாத்தியமாக்க முடியும். ஏன் தெரியுமா? நம்ம கொஞ்சம் பரிசுத்தத்தை குறையும் போது நம்ம ஃப்ரெண்டு, என்ன நீ வர வர இப்படி சரியில்லையே, நீ வர வர என்ன ஆண்டவர்கிட்ட இருந்து ரொம்ப குறைஞ்சி போறியா அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்குறான்னா அது நல்லது. அது நம்மளை பரிசுத்தப்படுத்தும். மாறா நம்மளை பாவம் செய்ய ஒருத்தன் தூண்டுறான்னா அது நம்மளை கெடுத்துரும். பெரியமானவர்களே, நம்முடைய பெரிய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். நீங்கள் கவனிங்க, தானியேல் முதல்ல கொலு மண்டபத்தில் போன உடனே செஞ்ச காரியம் தெரியுமா? தன்னோட 3 நபர்களுக்கும் சிபாரிசு பண்ணுறான். என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருக்காங்க, நல்ல பசங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறான் நேபுகாத்நேச்சார்கிட்ட. ஏன்னா அந்த நட்பு சும்மா விடாது. அந்த நட்பு நம்மளை ஆசீர்வதிக்கும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்முடைய சபை, எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஒரு வாலிப பிள்ளைங்கள் கெட்டு போகும்போது தட்டி கொடுத்து இதை செய்யக்கூடாதா, வேதத்துக்கு புறம்பானது, நீ அழிஞ்சு போயிடுவ, நீ நாசமாக போயிடுவ, உன் வாலிபத்தில் இது உனக்கு அப்படி தோணும், கொஞ்சம் பொறுமையாரு, அது உனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்து அவனை நல்ல சிநேகத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை தீட்டுப்படுத்தாமல் காப்பாற்றுக்கிறோம். இப்போ பாபிலோனில் வந்து சாப்பாட்டு பிரச்சனையில் வந்து வேறு ஏதோ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு தீட்டுப்படுத்துறத விட பாபிலோனுடைய சாப்பாட்டில் பெரிய விக்கிரக சிலைக்கு முன்னாடி படைச்சிட்டு தான் சாப்பாடே வருமா. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு, இந்த சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன பெரிய சிலையை வச்சான் பார்த்தீங்களா, எத்தனை உயரம் வேறு தங்க சிலை பாருங்கள். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஏரியாக்குள்ளே அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ கவனமாக இருந்திருக்காங்க. நம்ம ரொம்ப கவனிக்கணும், நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பெண் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், தவறான சிநேகத்தோடு ஃபோனில் பேசிட்டு போயிடலான்னு நினச்சின்னா நீ அனாதை. உனக்கு ஒரு வேலி வேணும்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும். அப்புறம் ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா மொத்தமாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஃபோன் பேசுனா நீ போனேன். இன்றைக்கி அதுவும் தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பமும் ஆண்டவரும் நமக்கு ஒரு வேலி மாதிரி. அவரை நம்பி நம்ம செயல்படும் போது அவர் நமக்கு முன்னே நிற்பார். நீங்கள் எல்லோரும் கவனிங்க. அதனால சொல்கிறேன், ஜாலியாக இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிறேன்னா பேசலாம். உங்களோட படிப்பு, உங்களோட எதிர்காலம், உங்களோட மேன்மையை நீங்களே தீட்டுப்படுத்துறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பெரிய கனவு வச்சுருப்பார். அந்த கனவை நீங்களே வீணாக்கிறாதீங்க. ஏன் பைபிள்லேயே பழைய ஏற்பாட்டில் பெரிய அபிஷேகம் பெற்றவன் யாருப்பா? அபிஷேகத்தினுடைய வல்லமை அதிகமாக இருந்தது யாருப்பா? சிம்சோன் தானே.
ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு. அந்த சிம்சோன் எங்கே போயிருக்கான்? பெலிஸ்தர் வீட்டில் போகிறான். அங்கே போய் சேர்ந்தான், சேரக்கூடாத காரியம். அவ்வளவு அபிஷேகத்தினுடைய நிறைவு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கு அவன் செய்கிற காரியங்கள்லாம். ஆனால் சிம்சோன் எங்கே போய் சேர்ந்துட்டான்? பெலிஸ்தருடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கான். ஒரு இஸ்ரவேலன் கூட அவனுக்கு என்ன கிடையாது. நீங்கள் படிச்சீங்களா? ஒரு இஸ்ரவேலன் கூட அவனுக்கு என்ன கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் படித்தது இல்லை, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேர் சிம்சோன் இந்த இஸ்ரவேலன் வீட்டுக்கு போனான், ஏதாவது? அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் தவறான நண்பர்கள். இது சபையில் நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எசேக்கியாவினுடைய மகன் இருக்கான பேர் என்ன? மனாசே. இந்த இவங்க ஆகாப் ராஜாவினுடைய குடும்பமும் இந்த பக்கம் ஒரு குடும்பமும் கனெக்ட் ஆகுமே, அது என்ன குடும்பம்? இங்கே ஆகாப்பு, யோசபாத்து. யோசபாத்தினுடைய மயங்க பார்த்தீங்கன்னா உறவெல்லாம் இங்கே தான் இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய கப்பலை கொண்டு போய் கடலில் இறக்குவாங்க. உலகமே பெரிய திருவிழா கோலம். இன்னைக்கு நம்மளால் என்ன இறக்குறாரு? கப்பல் இறக்குறாரு, கப்பல் இறக்குறாருன்னு நான் முட்டைக்கூடு மாதிரி ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். கப்பலை இறக்குற, யாரோட சேர்ந்து இறக்குற? நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஊரே பேசியிருக்கோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கட்டியிருக்காங்க? கப்பல் கட்டியிருக்காங்க. கப்பல் எப்படி உடஞ்சி நொறுங்குதுன்னு பாருங்கள். தவறான சிநேகம் உங்களை தீட்டுப்படுத்தும், உங்கள் பணத்தை தீட்டுப்படுத்தும், உங்கள் பலத்தை தீட்டுப்படுத்தும், உங்கள் நன்மையை தீட்டுப்படுத்தும், உங்கள் படிப்பை தீட்டுப்படுத்தும், உங்கள் எதிர்காலத்தை தீட்டுப்படுத்தும். கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன், இயேசுவோட சிநேகமாக இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்து காலில் போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தம்பிங்களா, நீங்கள் ரொம்ப கவனிக்கணும், நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் நல்ல நண்பர்களை தெரிந்து கொண்டீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு ஆசை வரும். என்ன வரும் சொல்லுங்கள்? என்ன வரும்? ஆசை வரும். அடுத்து தெளிலால் இப்படியே போயிட்டான். அடுத்தது தன்னுடைய கெட்ட சிநேகத்தினால் கெட்டு போனது யாருன்னா சாலமோன். அவனும் இஸ்ரவேலில் ஒருத்தன் கூட நல்ல துணை இல்லை. அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர் கூட இல்லைங்க. இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க பாஸ்டர்களை வெறுக்கிறதுக்கு காரணம் அவங்க தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாது. ஆனால் தாவீதுக்கு 3 கிரேட் லீடர்ஸ் இருந்தாங்க. நாத்தான், காத்து. நாத்தான் தீர்க்கதரிசி, காத்து தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி. ராஜ்யபாரத்துக்கு முன்னாக சாமுவேல், ராஜ்யபாரம் வந்த உடனே நாத்தான் ராஜ்யபாரத்தின் முடிவில் காத்திருக்கதரிசி. சாமுவேல் மட்டும்தான், தாவீது மட்டும்தான் ஊழியக்காரங்களை தனக்கு நண்பனாக வச்சுக்கிட்டான். உங்கள் வாழ்க்கை நல்லா மாறணும்னா அதில் தெரியும். சிலர் ஒட்டவே மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் என்ன தெரியுமா? நான் பெரிய ஆள், என்கிட்ட யாருமே சொல்லிக் கொடுக்காது. கடைசி வரை அவங்க தவறையே ரியலைஸ் பண்ணாமலே அவங்க போயிடுவாங்க உலகத்தை விட்டு. கடைசி வரை அட்லீஸ்ட் உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பியாவது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருந்தீங்கன்னா யூ ஆர் பிளெஸ்டு. என்னோட சகோதரனுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிடலாம். ஆனால் அப்படி கூட இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் அவங்க தப்பாக இருக்காங்கன்னு, ஆனால் உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இங்கே இருக்கிற அக்கா தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? 2 பேர் சேர்ந்து தப்பு பண்ணிங்கன்னா அந்த வீட்டை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அக்கானா அது ஒரு அத்தாரிட்டி. அம்மாவுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க, என் தம்பிங்க கெட்டுப்போகக்கூடாது. தவறான சிநேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுங்க. நான் எப்போ தெரியுமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் எதுக்குன்னா தவறான நபர்கிட்ட போய் கையேந்திடக்கூடாது. சாப்பாடு இல்லைன்னு அவன்கிட்ட போயிடக்கூடாது, காசு இல்லைன்னு அவன்கிட்ட போயிடக்கூடாது. அப்படி போயிட்டோம்னா அப்புறம் அவன் சொல்கிறத கேட்க வேண்டியதாயிரும். அதுக்காக மட்டும் எங்களை ஆசீர்வாதம். எங்கள் காரியங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு, அதனால தான் நான் வெளியூர் போனால் கூட ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவேனே ஒழிய நண்பர்கள் வேணா வா இந்த ஊரில் இருக்கேன் வந்து பார்த்துக்க தங்க மாட்டேன். இந்த காசு நமக்கு பெருசு இல்லை, நம்முடைய பரிசுத்தம் தான் நமக்கு பெருசு. பல இடத்துல நமக்கு சொல்லுவாங்க, நம்மளை வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் நமக்கு அது நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அங்கே இருக்கும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.